ஒரு சிற்பி இருந்தாரு, அதாவது சிலை செய்யறவர் இருந்தாரு. அவரு ரொம்ப அழகான சிலைங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சிலை செய்யறது மூலமா அவரு நல்லா பணம் சம்பாதிச்சாரு. அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த குழந்தையும் சின்ன வயசுல இருந்தே சிலை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அவரோட பையனும் ரொம்ப அழகா சிலைங்க பண்றத பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு. ஆனா எப்பயுமே அவரோட பையன் பண்ண சிலையில அவர் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இத பாரு கண்ணா, நல்லா பண்ணிருக்க, ஆனா அடுத்த வாட்டி இந்த இடத்துல மட்டும் இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட பையனும் அப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி பண்ற சிலைங்களை இன்னும் கவனமா பண்ண ஆரம்பிச்சு அவரோட திறமைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் நாள் போக்குல அப்பாவை விட பையனோட சிலைங்க ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கட்டத்துல எல்லாருமே அவங்க அப்பா செய்யற சிலைங்களை விட இவரோட சிலைய அதிகமா விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவரோட அப்பாவோட சிலை முன்னாடி போயிட்டு இருந்த வேலைக்கு தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்பவும் அவரோட அப்பா அவர் பண்ற சிலைங்கள்ல ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருந்தாரு. அவர் அட்வைஸ் பண்ணும்போது பையனுக்கு பிடிக்கல, ஆனா அப்பவும் அவர் அதை கேட்டுக்கிட்டு சிலைங்களை இன்னும் பெட்டரா ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட அப்பா திரும்பவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல பையனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவங்க அப்பா குறை சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க என்னவோ ரொம்ப பெரிய சிற்பி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற சிலைலாம் என்னோட சிலையை விட விலை கம்மியா தான் போகுது, நான் பண்ற சிலைலாம் பர்ஃபெக்டா தான் இருக்கு, நீங்க ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அவரோட அப்பா இதை கேட்டுட்டு அவரோட பையனுக்கு அட்வைஸ் பண்றதையும் அவரோட சிலைங்கள்ல இருக்க குறைய கண்டுபிடிக்கிறதையும் நிறுத்திட்டாரு. அவங்க அப்பா அட்வைஸ் பண்றதை நிறுத்தினதுக்கு அப்புறமா 2-3 மாசத்துக்கு அந்த பையன் சந்தோஷமா இருந்தான். ஆனா இந்த பையன் இப்ப நோட்டீஸ் பண்ணும்போது அவன் பண்ற சிலைங்களை முன்ன மாதிரி யாரும் பாராட்ட மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரிய வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பண்ற சிலைங்களோட விலை அதிகமாகாம அப்படியே நின்னுடுச்சு. ஆரம்பத்துல அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுவுமே புரியாததுனால அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டான். அப்ப அந்த பையனோட அப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசனை அவரோட பையனுக்கு கோவப்படாம சொல்லி புரிய வச்சாரு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. இந்த விஷயத்துல பையனுக்கும் ஒரு டவுட் இருந்தது. அப்பா, இப்படிதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு கேட்டான். அப்ப அவரோட அப்பா ஆமா எனக்கு தெரியும், ஏன்னா இதே தப்பதான் என்னோட சின்ன வயசுல நானும் பண்ணேன். அப்ப அந்த பையன் அப்ப ஏன்பா எனக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கல அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த பையனோட அப்பா ஏன்னா நான் சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீ அப்ப விருப்பப்படல அப்படின்னு சொன்னாரு. நீ பண்ற அளவுக்கு நான் நல்ல சிலைங்களை பண்ணலன்னு எனக்கும் தெரியும். சிலைங்களை பண்றதுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் தப்பா கூட இருக்கலாம். உன்னோட சிலைங்க நல்லா வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா என்னோட அட்வைஸ் கிடையாது. ஆனா நான் நீ பண்ண சிலைங்கள்ல குறைய கண்டுபிடிக்கும் போது நீ எப்பயுமே நீ பண்ண சிலைங்களை பார்த்து திருப்தி பட மாட்டேன். எப்பயுமே இன்னும் எப்படி அழகா சிலை பண்ணலான்னு உன்னையே நீ இம்ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த. உன்னையே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீ பண்ண முயற்சி தான் உன்னோட சிலைங்க அழகா வந்ததுக்கு காரணமா இருந்திருக்கு. ஆனா என்னைக்கு நீ பண்ண சிலைங்களை பார்த்து நீ திருப்தி பட்டுட்டியோ அன்னில இருந்து தான் உன்னோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாருமே உன்கிட்ட இருந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் நீ பண்ற சிலைங்களை யாரும் இப்ப பாராட்டுறது இல்லை. இதனாலதான் சிலைங்களும் அதிகமா விலை போறதும் இல்லை. இதை கேட்டுட்டு பையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியாயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்ப நான் என்ன பண்ணணும்பா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா ஒரே லைன்ல அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்க கத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அதாவது நீ பண்ற வேலையை பார்த்து திருப்தி படாதன்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு வேலையை எவ்வளவு அழகா செஞ்சாலும் அதுல இன்னும் நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்னு உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அப்பதான் உன்னால எப்பயுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க முடியும்னு சொன்னாரு.